2025 புத்தாண்டு பிறந்திருக்குங்க. இந்த புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கு பார்ப்போங்க. பொதுவாக மிதுன ராசி அப்படின்னாலே எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோட நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனாலும் ஜூன் 6ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் சரியில்லாமல் இருக்கிறாருங்க. உங்கள் ராசிக்குள்ளார போய் உட்கார்றாரு, மறுபடியும் அப்புறம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. இப்படியே அவர் ஊசலாட்டம் ஆடின்னு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால ஜூன் 6ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. வீண் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். வீடு சொத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய்ப்பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அதே நேரத்தில் பிரபல யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக மாறுறாருங்க. அதாவது ஜனவரி மாதம் இறுதி பகுதியிலிருந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அந்த 4 மாதங்கள் 10ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. வீடு மனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செவ்வாய் ஒரு பக்கம் சிக்கலை உண்டு பண்ணாலும் சுக்கிரன் நான் இருக்கேன் உங்களுக்கு உதவுறதுக்கு அப்படின்னு உங்களுடைய வளர்ச்சியை மேலே மேலே அதிகப்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்புகளை தராருங்க. குரு பகவான் இப்போ 12ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்குள்ளார நுழையிறாரு. மே 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளார ஜென்ம குருவாக நுழையிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். முன் கோபத்தை தவிர்க்கணும். முன்ன மாதிரி இல்லைங்க, எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறாரு அப்படிங்கிற பேர் வாங்காமல் ஏதோ கொஞ்சம் மௌனமாக இருந்துடுறாருங்க அப்படிங்கிற பேர் வாங்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ராகு கேது உங்களை பாடாப்படுத்திட்டு தான் இருக்காரு. ஆனால் அந்த ராகு கேது எல்லாமே அருமையாக மாறுதுங்க. மே மாதம் 18ஆம் தேதி முதல் கேது 3ஆவது வீட்டுக்கு வராருங்க. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சி பலிதமாகும். அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் சாதகமாக முடியும். 10ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிற ராகு 9ஆவது வீட்டுக்கு வரார் மே 18ஆம் தேதியிலேருந்து. அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். எல்லா வகையிலுமே உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், நீங்கள் எதிர்பார்த்த சில முன்னேற்றம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. சனிப்பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சனி பகவான் 10ஆவது வீட்டுக்கு வராரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சேமிப்புகள் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். சிலருக்கு புது தொழில், புது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சகோதர வகையில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு யோகங்களை தரக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் தொடர்ந்து நீங்கள் அக்கறை காட்டணும். அதனால தான் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வெற்றி அடையலாம். சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. சிலர் கட்டின வீடு வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள், அதாவது மகளுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வாங்க. விஐபிகளும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு அறிமுகமாகிறதோடு உதவிகரமாகவும் அவங்க இருப்பாங்க. இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு யோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஸ்ரீ அம்பாளை வணங்குவது நல்லது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற அம்மன் கோவிலுக்கு மறவாமல் போய் வாங்க. காது கேளாதவர்களுக்கு உதவுங்க. வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைப்பழம் ஏதாவது தானமாக கொடுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக, அதிர்ஷ்டகரமான ஆண்டாக உங்களுக்கு அமையுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.